to success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. பரப்புரைக்காக தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் பங்கேற்கிறார். தேர்தல் பரப்புரைக்காக வெள்ளிக்கிழமை தமிழகம் வருகிறார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன். கோவை, தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்கள் வாக்கு சேகரிக்க திட்டம். தமிழகத்தில் நடப்பது திராவிட மாடல் அரசு அல்ல, குழு அரசாங்கம். ஆரணியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஒரு திட்டத்தை அறிவித்துடன் ஒரு பெயரை வைத்து வருவார், அதற்கு ஒரு குழு போட்டுருவார். அப்படி 52 குழுக்களை போட்ட ஒரே அரசாங்கம் இந்தியாவில் திரு ஸ்டாலின் தலைமையில் அரசாங்கம் தான். அதுக்கு திராவிட மாடல் ஆட்சி இல்ல, குழு அரசாங்கம் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து அதானியை வளர்க்கிறார் பிரதமர். தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். உங்களுடைய 10 வருஷ ஆட்சியில இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பொதுத்துறை ஆரம்பிச்சிருக்கா? எல்லாத்தையும் தூக்கி தனியார் துறையில கொடுத்துட்டார். குறிப்பிட்டு சொல்லணும்னா நெருங்கிய நண்பர் திரு அதானி. அதானி ட்ரெயின் வந்துருச்சு, அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு, அதானி துறைமுகம் வந்துருச்சு, அதானி எலக்ட்ரிசிட்டி வந்துருச்சு. இப்படி அனைத்தையும் தூக்கி கொடுத்ததுதான் திரு மோடி அவர்கள். காற்றில் ஊழல் செய்த திமுகவினர் என் மீது குறை சொல்வதா என டிடிவி தினகரன் கேள்வி. வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருபவர் முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் குற்றச்சாட்டு. சாலை வரி வசூலித்துவிட்டு சுங்கச்சாவடிகளை வைத்திருப்பது ஏன்? தனியார் முதலாளிகள் வசூலிப்பதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. கூடலூரில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு நிர்வாகி வீட்டில் 28 மணி நேரம் வருமான வரி சோதனை. 3 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் குடியிருப்புக்குள் புகுந்து பெண்ணை தாக்கிய கரடி. அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் வலியுறுத்தல். பரமக்குடி அருகே திருமணம் செய்வது தொடர்பான தகராறில் பாட்டி, பேத்தி எரித்து கொலை. குற்றவாளி விஷம் அருந்தி தற்கொலை. மதுரை அவனியாபுரத்தில் காதல் விவகாரத்தில் இளைஞர் வெட்டி கொலை. காதலியின் தந்தை மற்றும் சகோதரரை கைது செய்து விசாரணை. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கவிதாவை சிபிஐயும் கைது செய்தது. காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த திட்டம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் திடீரென பணி நீக்கம். 2007ஆம் ஆண்டு வழக்கில் நடவடிக்கை எடுத்த ஊழல் கண்காணிப்பு இயக்குநரகம். விஜயின் கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ். படக்குழு அறிவிப்பு. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.